Hi, today is day 6 of my study vlog. எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்லாம் பேச போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்டே டியூன்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி காலை எல்லோரும் சாப்பிட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தோம்னா இந்த செம்பருத்தி செடி, நேற்று கத்திரிக்காய் செடி, மிளகா செடி, இன்றைக்கி நான் செம்பருத்தி செடின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, சும்மா ஒரு வீடியோவில் சேர்க்கலாம் அப்படின்னு போட்டது தான். ஸோ இந்த மாதிரிலாம் போட்டால் தான் பார்க்குறாங்க ஆளுங்க தான். ஓகே, எனிவே ஸோ வந்து ஜோக்ஸ் அப்பார்ட் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இந்த அக்கா தான் நான் நினச்சிக்கோங்க, பேசுகிறேன்னு நினச்சிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு குழப்பத்துலேயே இருப்பீங்க சில பேர் பேட்ச் எந்த பேட்ச் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் இருப்பீங்க. ஸோ பேட்ச் ஜாயின் பண்ணுறது இதை வந்து சாதகமாக வச்சு நிறைய அகாடமிஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது பேர் தெரியாத அகாடமிஸ், பேர் தெரிஞ்ச அகாடமி எதுவாக இருந்தாலும் சரி பணம் அளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு அகாடமி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஃபேமஸான அகாடமியா இல்லை வந்து இதுக்கு முன்னாடி ரிசல்ட் கொடுத்த அகாடமியா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணும்போது அந்த பேட்ச் உங்களுக்கு செட் ஆகுதா, அவங்க கொடுக்குற ஸ்கெடியூல் உங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு பண்ணுங்கள். பணம் அதிகமாக கேட்குறாங்கன்றதுக்காக அவங்க பெரிய பேட்சும் கிடையாது, நல்ல மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க, நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு கிடையாது. அதே போல் கம்மியாக அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாத பேட்ச் அப்படின்னும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து அதை செக் பண்ணிட்டு அந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஆக்சுவலி வந்து பார்த்தா இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். ஆக்சுவலி இந்த அனலைசிஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு தெரியுங்களா, அந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி குரூப் 4 அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. ஓகேங்களா? ஸோ லட்சிய பாதைன்னு நினைக்கிறேன் அவரோட அந்த வீடியோ சேனல். அவங்க பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அனலைசிஸ் போடுவாங்க இல்லையா, எவ்வளோ மார்க்ஸ் வந்துச்சுன்னா வேலை கிடைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தானே போட்டுட்டு இருந்தாங்க அந்த குரூப் 4 வரதுக்கு முன்னாடி. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இது சாதகமாக பயன்படுத்தி நிறைய அகாடமிஸ் என்ன பண்ணாங்கன்னா பணம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பணம் பறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைப்போம் இதுக்கெல்லாம் போய் காசு கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டால் அண்ணாவோட ஃப்ரெண்டு. ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு வெக்ஸான ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்காரு. அது பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் என்ன பண்ணாரு, ஓகே அனாலிசிஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு கடைசியாக வந்து ஒரு அகாடமிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து அவர் மார்க் வந்து 140 சம்திங் வருது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 146 வந்து வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு வீடியோ போட்ட அகாடமி ஃபோன் பண்ணி என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி போட்டிருக்கீங்க வரும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து அது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப வரும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக அனாலிசிஸ் எப்படி நீங்கள் போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் அதுக்கு அமௌண்ட் கட்டுங்க, அப்போ தான் நான் உண்மையை சொல்வேன் அப்படின்றாங்க. இன்னும் நான் சொல்வேன், இன்ஃபர்மேஷன் சொல்வேன் அப்படின்றாங்க. ஆக்சுவலி வந்து அதையும் நம்பி அந்த அண்ணா காசு கொடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் மார்க் என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் மார்க்குக்கு கண்டிப்பாக கிடைக்கும், தைரியமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். அந்த அண்ணனும் அந்த ஒரு சந்தோஷத்தில் ட்ரெஸ் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மும்முரமாக வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாராம். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்த ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கோம். ஸோ வந்து அது ஆக்சுவலி வந்து அவர் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் எந்தளவுக்கு வெக்ஸ் ஆகி போயிருப்பார் மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களோட வீக்னஸை டிஎன்பிசியோட ஆஸ்பிரன்ஸோட டிஸ்பிரேஷனை மையமாக வச்சு பணம் பறிக்கிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய டூப்ளிகேட்ஸும் இருக்காங்க. அதாவது ஒரிஜினல் அகாடமி வெளியிடுற ஸ்கெடியூல் அவங்க எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து டூப்ளிகேட்டாக அதை அங்கேருந்து அதில் ஜாயின் பண்ணி அங்கே இருக்க மெட்டீரியல்ஸ் எடுத்து கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிச்சு போங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல்ஸ் கையில் இருந்துச்சுன்னா எடுத்து படிங்க. நம்ம ஒன்றும் சின்ன பசங்களை நம்மளுக்கு டைம் டேபிள் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு உட்காந்து கேட்டுட்டு இருக்க மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே எடுத்து கொடுத்தாதான் படிப்போம் அப்படின்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஒரு ஸ்கெடியூல் வந்து ஒரு அகாடமி விட்டுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கெடியூல் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா, இப்போ நான் வந்து கிருஷோப் அகாடமி ஃபாலோ பண்ணுறேன்னா அந்த ஸ்கெடியூல் எடுத்து வச்சு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளோதான். ஓகேங்களா? அவங்க மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அந்த பேட்ச் வந்து நம்ம ஜாயின் பண்ணுமா, அதெல்லாம் வந்து அது தேவையே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ மெட்டீரியல்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும். அதே போல் பார்த்தோம்னா நம்மளால் கலெக்ட் பண்ணுற அளவுக்கு அறிவு இருக்குது, யூடியூப் வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம கையில் வந்து ஸ்கெடியூல் இருக்குது, எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த பேட்ச் ஜாயின் பண்ணலாமா அந்த பேட்ச் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையே இருக்காதிங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் குரூப் 4 அப்படி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து ஒரு 6 to 7 months வச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 6 months 7 months வந்து இருக்குன்னு நினைக்கிற மாதிரி தோணும். பட் ஆக்சுவலி அது வந்து பத்தாதுங்க. சீரியஸாகவே சொல்கிறேன், பத்தாது.
ஓகேங்களா. ஸோ அதனால் அவ்வளோ நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அதுவும் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆகாமல் உங்களுக்கு ஸ்கெடியூல் செட் ஆகுதான்னு பாருங்கள், ஓகேங்களா. ஸ்கெடியூல் செட் ஆனால் மட்டும் போய் ஜாயின் பண்ணுங்கள். பெரிய அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு இதில் வந்து போய் ஜாயின் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் பணத்தை வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. படிக்கிறதுக்கு செலவு பண்ணுங்கள், பட் தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. அதாவது வந்து கொஞ்சம் ஒரு கான்ஷியஸோட, நம்மள பெரிய பசங்க இல்லையா, ஸோ நம்மளுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க, ஓகேங்களா. ஜஸ்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் மணி, ஓகேங்களா. காசு வந்து நம்மளுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம மிடில் கிளாஸ் அப்படின்னு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வொரு ரூபாவும் எவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியும், ஓகேங்களா. ஸோ தயவு செஞ்சு இப்போ இந்த மாதிரி பணத்துக்காக இது பண்ணுறவங்க வந்து தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடும் அப்புறம், ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ எல்லாருக்கும் வந்து டிஎன்பிசி குரூப் 4 ஆஸ்பிரன்ஸ்னாவே இழிச்சு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ நம்ம இப்போ இருக்கிற ஒரு மனநிலையில என்ன பண்ணாலும் வாங்கிடுவாங்க, என்ன பண்ணாலும் நம்பிடுவாங்க அப்படின்ற ஒரு இதில் இருக்காங்க. ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி இன்னும் போட்டு, சாரி பாப்பா, ஓகேங்களா, பாப்பா சத்தம் போடுறா. ஓகே, இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. நம்ம யூடியூப் போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எதுக்காக போனோம்னா ஒரு இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணுறதுக்காக மட்டும் வச்சுக்கோங்க. தயவுசெய்து தேவையில்லாத வீடியோஸ் போட்டு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குரூப் இருக்காங்க, ஐ குயிட் டிஎன்பிசி எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. கடைசியாக பார்த்தா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் அந்த ஐ குயிட் டிஎன்பிசியை மட்டும் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஆளுங்களே விட்டு போகிறாங்க, நம்மளுக்கு மட்டும் என்னன்னு விட்டுட்டு போகிறவங்களா இருக்காங்க. நாம் நினைப்போம் அப்படிலாம் இல்லைப்பான்னா இருக்காங்கப்பா, அதனால தான் நான் சொல்கிறேன்ப்பா. ஸோ வந்து அவங்க அந்த மாதிரி வீடியோ போட்டு வியூஸ் சம்பாதிச்சுட்டு அவங்க பாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க படிக்க போயிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ மக்களே, என்ன எதுன்னு விசாரித்து புரிஞ்சு பண்ணுங்க. மொத்தமாக ஒருத்தவங்க வந்து டிஎன்பிசியில் அந்த மாதிரி படித்தா பொழைக்க முடியாது, வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேஸ்ட்னா அவங்க போய் போகிறாங்க. உங்களுக்கு வேஸ்ட்டா, உங்களால் முடியுமா முடியாதா அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா சொல்லணும்னு தோணுச்சிங்க, சொன்னேன். நம்ம வந்து ஒரு இன்ட்ரோவன் டைப்பு, டைரெக்டாக போய் பேசுகிறதுக்குலாம் தைரியம் இல்லை, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லும்போது ஒரு 1000 பேருக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்றலாம் எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன்னா அந்த மாதிரி தான் நான் இப்போ இதை வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு தோணும் வளவலன்னு பேசிகிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சில பேருக்கு தோணலாம். பட் வந்து எனக்கு மனசு கேட்கல, அதனால சொன்னேன், ஓகேங்களா. ஏன்னா வந்து சீரியஸாகவே சொல்கிறேங்க, அவ்வளோ பேர் சும்மாவே பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க பாட்டு பண்ணுறாங்க, போகிறாங்க, இது பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணுறது வந்து பேட்ச் போடுறது தப்புன்னு நான் சொல்லலை, அதேமாதிரி ஜாயின் பண்ணுறது தப்புன்னு சொல்லலை. பட் அது வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது வந்து ஒரு கிரெடிட் கொடுக்குற மாதிரி அந்த இது இருக்கணும் அந்த பேட்ச், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். மொத்தமாக போய் ஜாயின் பண்ணி கடைசியாக அவங்க பணத்தை இழந்து அப்புறம் புலம்பாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு செட் ஆகாத ஒரு ஸ்கெடியூல் போடுற ஒரு பேட்ச் நம்பி அதுக்கப்புறம் நடுவில் வந்து நிற்கிற மாதிரி நின்று என்ன பண்ணுறதுன்னு அதாவது என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் இதாக பண்ணுங்கள். இந்த பணம் மதிக்கிற அகாடமிகள்லேருந்து தப்பிக்கிறதே நம்ம ஆஸ்பிரன்ஸோட பரவாயில்ல வச்சு இல்லைங்களா. ஓகே, பார்த்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சரி, ஓகே. நம்ம நேற்று நான் என்ன முடித்தேன், எப்படி நோட்ஸ் எடுத்தேன், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் போடுறேன். அதே மாதிரி பார்த்தோம்னா நேற்று கலைச்சொற்கள் வந்து எப்படி ஷார்ட்கட்டோட படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட்டும் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அடுத்த வீடியோஸ் வந்து கன்டினியூஸாக போடலாம், ஓகேங்களா. பார்த்து என்னன்னு சொல்லுங்கள். வாங்க ஒரிஜினல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நேற்றே நம்ம அந்த ஸ்கெடியூலில் நான் இதெல்லாம் படிக்க போகிறேன், அந்த நோட்ஸ் எடுத்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதைப்படி நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ ஒரு நல்ல ஒரு கோட்ஸோட ஆரம்பிக்கலாம். எ போல்ட் அட்டெம்ப்ட் இஸ் ஆஃப் சக்ஸஸ். ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வருது. அதாவது பார்த்தோன்னா நம்ம அட்டன் பண்ணுறதே, இந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு பண்ணுறதே ஒரு ஆஃப் சக்ஸஸ்ன்றாங்க, ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ பாலிட்டிக்காக தனியாக வந்து நோட் போட்டேன். ஸோ அந்த நோட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா ஒரு மேஜர் ஓவர்வியூ, இந்த ஸ்கெடியூலில் இதுதான் படிக்க போகிறேன்னு ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு ஓவர்வியூ இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஓவர்வியூவில் ஒரு டீட்டெயில் ஓவர்வியூ இருக்கணும். அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது இன்ட்ரடக்ஷனில் 2 முக்கியமான விஷயத்த தான் அவங்க சொல்ல போகிறாங்க,
ஓகேங்களா. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்ஒர்க்கில் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ தமிழ் படிக்கிறவங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 தான் முக்கியமாக கொடுத்துருப்பாங்க, கம்பெனி ரூல், க்ரௌன் ரூல். ஓகேங்களா. ஸோ அதுக்கு கீழே தான் எல்லா மெயின் டாபிக்ஸுமே இருக்குது. மெயின் இன்ஃபர்மேஷன், அதாவது குட்டி குட்டி சப் டாபிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த ஓவர்வியூ வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சாதான், ஒரு ஒரு தெளிவுக்கு வந்தாதான் அதுக்கு கீழே இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்னென்னு புரியும். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ அதன்படி நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அந்த ஓவர்வியூ எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்காக போட்டு அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையோ அதை மட்டும் எழுதினேன். ஓகேங்களா. எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் ஒரு இதே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஓகே. இது பாருங்கள், இந்த மெக்காலே கமிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஓகேங்களா. ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்ட நிறைய அடிக்கடி கேட்குற ஒரு பார்ட்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், போட்டுட்டு பக்கத்தில் இம்பார்ட்டன்ட் மார்க் வந்து போட்டு வச்சிடணும். அந்த எக்ஸ் மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு வச்சிடும். அப்படின்னா டக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது நம்ம ஏன் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோமே, அப்போ இது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து பார்ப்போம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், லார்ட் கேனிங் வந்து ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் நம்ம இந்தியாவோட முதல் வைஸ்ராய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது. சரி, ஓகே. ஸோ நான் அதை தான் வந்து நான் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ நேற்று ஃபுல்லாக பண்ணேன். ஸோ அதில் வந்து கம்பெனி ரூல் மட்டும் தான் என்னால் நோட்ஸ் எடுத்து ஒரு 2 டைம் ரிவைஸ் பண்ணேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா க்ரௌன் ரூல் வந்து ட்ரை பண்ணேன், பட் செகண்ட் டாபிக் ட்ரை பண்ணேன், பட் அது முடியல. ஸோ வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து கண்டினியூஸாக படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத முடியல, பட் வந்து நோட் பண்ண முடிஞ்சுது. ஓகேங்களா. அப்படியே வந்து படிச்சுக்கிட்டேன். அந்த நோட்ஸ் இருக்கு இல்லைங்களா, சிஸ்டமில் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நோட்ஸ் எடுத்து நோட் பண்ணி படிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. அதாவது பார்த்தோன்னா எதுலாம் முக்கியமோ, நான் சொன்னாலே எது ஸ்கிம்மிங் பண்ணுங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே, அந்த வேலையை நான் பார்த்தேன். ஓகேங்களா. ஸோ ஏன்னா வித்தவுட் ஸ்கிம்மிங் நம்ம வந்து அதில் என்ன இருக்குன்ற ஒரு கான்டெக்ஸ்ட்டே புரியாமல் மொத்தமாக நோட்ஸ் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு கிடப்போம். ஓகேங்களா. அது சுத்தம் வேஸ்ட்டு. அதனால தான் வந்து ஒரு டைமுக்கு 2 டைம் படிச்சிங்கன்னா இவ்வளோ தான் விஷயமா அப்படின்னு உங்களுக்கே ஒரு தெளிவு வரும் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா. ஸோ அந்த வேலையை தான் நான் பண்ணேன். இப்போ சில பேர் நினைப்பீங்க நான் வரன்னு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் வந்து ஆக்சுவலி இதில் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியல நிறைய பேருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுதான் விஷயம். ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ஸ்டார்டிங் நாள் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஓகேங்களா. எல்லா அகாடமிஸும் நடத்தி போட்டாங்களே தவிர ஒரு சின்ன விஷயத்தை கூட விட்டுட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதனால தான் சரி, ஓகே. ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு முக்கியமாக இருக்கும், முக்கியமாக ஃபீல் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமாக போகலாம். ஓகேங்களா. சரி, எனிவே ஸோ கண்டினியூ. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சொன்ன மாதிரி அந்த ஸ்கிம்மிங் அந்த ப்ராசஸ் வந்து முடிச்சுட்டேன். ஸோ எல்லா டாபிக்ஸுமே ஓகேங்களா. அந்த ஒரு டாபிக் மட்டும் இல்லாமல் எல்லாமே ஸ்கெடியூலில் பாலிட்டியில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அப்புறம் சிட்டிசன்ஷிப், ப்ரியாம்பிள், இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க இல்லையா, எல்லாமே முடிச்சாச்சு. ஓகேங்களா. ஸோ வந்து அதே பெரிய விஷயம். ஸோ நான் என்னென்ன என்னோட பழைய நோட்ஸில் என்னென்ன மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றது எல்லாமே நோட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நோட்ஸ் டக்குன்னு ஒவ்வொரு நோட்ஸாக எடுத்து வீடியோ எடுத்து நான் நோட்ஸ் எடுத்து போயிட்டே இருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதே போல் தான் கலைச்சொல்லும் நேற்று ஒரு ஷார்ட்கட்டோடு எப்படி அதாவது ஷார்ட்கட் இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, பட் எப்படி படிக்கலாம், படித்தா வந்து ரிவைஸ் பண்ணுன்ற ஒரு இது இல்லாமல் ஒரு 10 வேர்டில் ஒரு 6 வேர்டாச்சும் ஞாபகம் இருக்கும் புது வேர்ட்ஸில். ஓகேங்களா. ஸோ அது எப்படி படிக்கலாம் அப்படின்றது நேற்று வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா 2 pages டெய்லி 2 pages படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதை தான் வந்து படிக்கலாம்னு சொல்லி படித்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் குருநாத் அகாடமி அவங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. அந்த லூப்லேருந்து வெளியே வந்து புதுசாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ லைக் வந்து ஜாகிரபியில் புதுசாக வந்து இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அந்த வேர்ல்டு ரயில்வேல கொடுத்துருந்தாங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு டெசர்ட்டு, அதுக்கப்புறம் மற்ற இன்னும் நிறையா வந்து இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்து அவர் போட்டிருந்தார், அதை வந்து இந்த மொத்த உலகம் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நேற்று பார்த்து முடித்தேன். ஃபுல்லாலாம் பார்த்து முடிக்கல, பாதி தான் பார்த்து முடித்தேன். ஏன்னா வந்து பார்த்தோம்னா ஜாகிரஃபியில் வந்து பார்த்தோன்னா அந்த மேப்லாம் வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அதை மொத்தமாக படித்தோம்னா நாம் மொத்தமாக போக வேண்டியது தான். அதனால் ஒரு பாதி படித்து முடித்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள், சீரியஸாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி நான் என்ன முடிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரௌன் ரூல் ஃபுல்லாக 7 டாபிக்ஸ் இருக்குது கீழே. ஸோ 7 டாபிக்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஃபீல் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு தான் நான் சொன்னேன். அதை எடுத்து தான் முடிக்க போகிறேன். அது முடிச்சுட்டாலே அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா
அந்த ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாபிக் இன்ட்ரடக்ஷன் நீட் அண்ட் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம முடிச்ச மாதிரி ஆகிடும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏற்கனவே நம்ம படித்தது தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு புதுசு தான், பட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புதுசு தான். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், அதில் தான் அதிகமாக கொஷின்ஸே கேட்குறாங்க. ஸோ அதுபடி ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் சிட்டி ஆஃப் தமிழகம், தமிழ்நாட்டின் அது பண்டைய நகரங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டாபிக். அது வந்து சிக்ஸ்த்து டேர்ம் 1லேயே வந்து 3rd லெசனாக வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து நான் ஒரு எப்படியும் ஒரு 5-6 டைம் நான் படிச்சுட்டுப்பேன், படித்து ஓரளவுக்கு இதாக வந்துட்டேன். ஓகேங்களா. ஸோ அதை வந்து ஒரு ரிவைஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான அதுவும். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து இப்போ எப்படி படிக்க போகிறோன்னா தனித்தனியாக டாபிக் எடுத்து புலிதேவர், வேலுநாச்சியார் இவங்கள்தான் வந்து பார்த்திங்கன்னா 11லேயும் இருக்கும். அவங்கள பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். வேலுநாச்சியார் தான் அங்கங்கே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து தேடி எடுத்து தான் படிக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் கொஷின்ஸை யூடியூப்பில் போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்து தான் பார்க்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் எடுத்து பார்க்கணும். தனித்தனியாக அந்த இண்டிவிஜுவல்ஸ் லைக் கட்டபொம்மன் வந்து தனியாக அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ மற்றபடி பார்த்தோன்னா அந்த டாபிக் வந்து ஓரளவுக்கு முடிக்க போகிறோம். அவ்வளோதான். அதை நான் ஏற்கனவே புக்கில் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அந்த பழைய நோட்ஸு. ஸோ அதை ரிவைஸ் பண்ண போகிறேன். மற்றது எங்கே இருக்குன்னு தேடி எடுக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ இது இன்றைக்கி எல்லாமே நீ முடிச்சிருவியா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னா சீரியஸாக கிடையாது. அதில் எவ்வளோ என்னால் முடிக்க முடியுமோ அவ்வளோதான் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே அந்த ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் ஆஃப் தமிழகம் இங்கிலீஷ் நோட்ஸ் வச்சு நான் வந்து கிளாஸும் நடத்தி போட்டேன். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து புக் பேக் கொஷின் உட்பட அந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஷின் கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க உட்பட எல்லாமே வந்து பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லெசன் வந்து ரொம்பவே முக்கியமானது. நம்ம சிக்ஸ்த்து தானே, லோ கிளாஸ் தானே அப்படின்னு நினைப்போம். பட் ஆக்சுவலி அதில் வந்து அவ்வளோ கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த லெசன் வந்து மிஸ் பண்ணாமல் பக்காவாக எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதை எப்படி சொல்கிறதுனா முக்கியமான கிளாஸ் இது. எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல, பட் முக்கியமான லெசன் அது. ரியலி வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். ஓகேங்களா. ஸோ யூனிட் 6ல் எடுத்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு டைம் படித்து கூட பார்த்துக்கோங்க. அதை தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ ஒரு முக்கியமான லெசனு. ஓகே, அவ்வளோதாங்க. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பண்ண போகிறேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதையும் மீறி டைம் இருக்குன்னு இவ்வளோ விஷயத்த சொல்லி டைம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான். பட் வந்து பார்த்திங்கன்னா அதையும் மீறி அங்கங்கே சமைக்கும் போது அப்படியே வச்சு பார்க்குறது தான், வீடியோவில் கேட்குறது தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அடுத்து என்ன, சரி படிச்சுட்டு இருக்கும்போது சப்போஸ் ஏதோ ஒரு விஷயத்தால் எனக்கு மூட் அப்செட் ஆகிருக்குச்சுன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் கொஞ்சம் மிஸ்ட்ரி கேஸு அந்த மாதிரிலாம் பார்க்குறதுல கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. ஸோ அதில் பார்த்தோன்னா ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சேனல் அப்படின்னு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சரவணன் டிகோஸ். ஸோ நிறைய பேருக்கு சரவணன் டிகோஸ் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஃபேமஸான சேனல் தான். ஸோ அதில் போய் ஒரு 4-5 பேர் எப்படி கொலை பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்க வேண்டியது தான் ஒரு கொஞ்ச நேரம். அதை பார்த்தாலே ஒரு ஒரு மைண்ட் வந்து கிளியர் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா சின்ன பொண்ணாக இருக்கும் போதுலேருந்து இந்த மாதிரி கதைங்கள்லாம் நான் கேட்பேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் ஸ்கூபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அவ்வளோதான், அவரும் வீடியோலாம் போடுவார். ஸோ இதில் நான் வந்து ப்ரெஷர் பண்ணலாம் மாட்டேன் என்ன. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ நான் அவ்வளோதான் படிக்க போகிறேன். ஓகேங்களா. ஸோ அவ்வளோ முடிச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதான். நான் ரொம்பலாம் வந்து ப்ரெஷர் பண்ண போகிறதில்ல, நீங்களும் அப்படி பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணுங்கள். தயவு செஞ்சு ப்ரெஷர் பண்ணி எதுவும் படித்ததும் படிக்காத மாதிரி போயிடும். ஓகேங்களா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், ஆல் தி பெஸ்ட்.